மேதமன் முடிச்சப்பவே வந்து நான் ஒரு நாள் நைட்டு மழை பெஞ்சுது. ஃபேஸ்புக்கில் வாட்ஸ் இன் யுவர் மைண்டுன்னு தான் கேட்கும். போஸ்ட் பண்ணேன். நான் அந்த மழை சத்தம் மட்டும் கேட்குது ரூமில். நான் ஒரு கொடையில் ஒரு பையன் பொண்ணு 2 பேர் நிற்கிறாங்க. மழை பெஞ்சிட்ருக்கு. அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்கன்ற மாதிரி ரேண்டமாக ஐடியாவே இல்லாமல் ஒரு கான்வர்சேஷனை ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ்புக்கில் எழுதுறேன். ஒரு வாட்டி கூட பேக் ஸ்பேஸ் கூட தட்டல. அப்படியே எழுதி போஸ்ட் பண்ணிட்டு நைட்டு தூங்கிட்டேன். மறுநாள் அது ஒரு எபிசோட் வச்சுங்களேன். அதுதான் வந்து இந்த நீ நான் மலை குடை. அப்படி ஃபேஸ்புக்கில் போட்ட ஒரு போஸ்ட். அதுக்கு மறுநாள் வந்த அன்பு, நிறையா கமெண்ட்ஸ், லைக்ஸ். அதுக்கப்புறம் இந்த 2 கேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்லாம் சொன்னாங்க. அந்த கேரக்டர்ஸ் நான் பேர் கூட வைக்கல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதை படிக்கும்போது அவங்கள கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. சரி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் அடுத்தது சரி அடுத்து இவங்க எங்கே மீட் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி ஒரு இடத்த கண்டுபிடிச்சோம். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்தீங்களா அந்த கடல் காதல் ரோமம் ஆச்சரியக்குறி. அதுதான் நான் 2வதாக எழுதி திரும்பவும் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ண போஸ்ட். இப்படி ஒரு 2-3 போஸ்ட் மட்டும் சும்மா இல்லாமல் தோணுனதை டைப் பண்ணி நான் போஸ்ட் பண்ணேன். அப்போது எனக்கு ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்க ஒரு ஃப்ரெண்டு எனக்கு